சிவச்சிதம்பரம். ஈசன் மங்களபுரேஸ்வரர், அவரோடு தாயார் தியாகவல்லி அம்மை. வேல் நெடுங்கண்ணி அருள் பாலிக்கும் 217வது பாடல் பெற்ற ஒரு சிவத்தலம் திருச்சோபுரம். சோபுரநாதர் திருக்கோயில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள இத்தலம் கொன்ற மரத்தை தலவிருட்சமாக, கடல் நீரை தல தீர்த்தமாக கொண்டுள்ளது. சுமார் 2000 வருடம் பழமை வாய்ந்தது இந்த கோயில். தீண்டா திருமேனியாய் இங்கே எழுந்திருக்கும் இந்த சுவாமியின் லிங்கபானம் வெண்கடல் மணலால் ஆனவர். ராமேஸ்வரத்தில் இருக்கும் ராமநாத சுவாமி ஸ்ரீராமரால் கடல் மண் கொண்டு உருவாக்கப்பட்டவர். அதனால் அந்த லிங்க திருமேனிக்கு குறிப்பிட்ட நாட்களில் தான் அபிஷேகம் நடைபெறும். அதே போல இத்தலத்தில் உள்ள லிங்க பெருமான் அகஸ்திய முனிவரால் கடல் மண் கொண்டு பிடிக்கப்பட்டவர். இருந்தாலும் தினமும் இந்த பெருமானுக்கு அபிஷேகம் உண்டு. கடல் மண் கொண்ட இந்த திருமேனி கரையாமல் இருப்பதே இங்கே உள்ள பெரிய அதிசயமாகும். அகஸ்திய மாமுனிவர் தென் திசையை நோக்கி சிவ யாத்திரை செய்த பொழுது பல இடங்களில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இந்த இடத்தில் சிவலிங்கத்தை கடல் மண்ணால் அமைக்க அவர் எவ்வளவோ முயன்றும் அவரால் முடியவில்லை. பின்னர் ஈசன் மேல் தவம் செய்து அருகில் உள்ள மூலிகை செடிகளின் சாறை மண்ணில் சேர்த்து அந்த கலவையில் இந்த லிங்கத்தை அமைத்து வணங்கினார் என்று புராணம் உள்ளது. சுவாமியின் திருவுருவம் மேடு பள்ளமாக இருப்பது மட்டும் இல்லாமல் அகஸ்தியர் முனிவரின் கைவிரல் சுவடுகளும் பதிக்கப்பட்டுள்ளது. மிக ஆழமான வரலாறு கொண்ட இத்தலம் 6ஆம் நூற்றாண்டில் திரிபுவன சக்கரவர்த்தியால் திருப்பணி செய்யப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்தர் பாடல் பெற்றது. 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்றது. 10ஆம் நூற்றாண்டில் ராமலிங்க அடிகளார் பாடல் பெற்றது. 11ஆம் நூற்றாண்டில் கோவில் கடல் மண்ணால மூடப்பட்டது. சுமார் 500 ஆண்டுகள் மண்மலையில் புதைந்து கிடந்தது இந்த கோவில். 16ஆம் நூற்றாண்டில் ராமலிங்க சிவயோகி என்னும் ஒரு சிவனடியார் அந்த மண் மேட்டில் கோவில் கலசத்தை அறிந்தார். மலையை தோண்டி பார்க்கும் பொழுது இக்கோவில் அகப்பட்டது. அதற்கு பிறகுதான் தம்பிரான் கண்ட கோயில் என்று இத்தலத்தை அழைக்கப்பட்டது. சிவா திருச்சிற்றம்பலம்.